பூனேயில் ஒரு பொண்ணை ரோடுல இப்படி எல்லாருமே பார்த்து நிக்க கொடூரமாக வெட்டி கொலை பண்றான் இந்த பையன். யார் இந்த பையன்? எதுக்காக அந்த பொண்ணை இப்படி சாகடிச்சான்? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த ஒரு வீடியோவை பாருங்க. கிருஷ்ணா கனுஜா என்ற பையன் ஒரு சுபுதா குதாரி என்ற பொண்ணை கத்தியால் வெட்டுறான். சுத்தி கூட்டம் கூடி இருக்கு. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. அந்த பில்டிங் மேல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோல இருந்து தான் இது பதிவாயிருக்கு. இவனை இப்போ அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்தது 7th ஜனவரி 2025க்கு பூனேயோட எரோடா ஏரியாவில். கிருஷ்ணா கனுஜா என்ற பையன் தான் கூட வேலை பார்க்குற பொண்ண சுபுதாவை அவரோட WNS கம்பெனியோட பார்க்கிங் லாட்டுக்கு கூப்பிடுறான். இவர் பேச பேச பிரச்சனையாச்சு. அப்புறம் இந்த பையன் ஷார்ப்பான ஒரு கத்தியை எடுத்து அவளை வெட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது. அப்பவே அந்த பொண்ணும் இறந்துட்டா. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னது என்னன்னா, இந்த பையனும் பொண்ணுக்கும் மத்தியில ஏதோ ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சு. சுபுதா என்ற இந்த பொண்ணு கிருஷ்ணா கிட்ட காசு எப்பவுமே கேட்டு வாங்கிட்டே இருப்பா. அதுவும் சின்ன அமௌண்ட் இல்ல, ஃப்ரீக்வெண்டாக 25,000 இருந்து 40,000 கிட்ட வாங்கிட்டு இருப்பா. இஎம்ஐக்காக என்றெல்லாம் சொல்லி வாங்குவா. ஒரு தடவை கிருஷ்ணா கொடுத்த காசை திருப்பி கேட்டப்போ அவ அதை திருப்பி கொடுக்க மறுத்துட்டான். இதனால கோவம் வந்து அவன் பிளான் பண்ணி அவளை பார்க்கிங் லாட்டு கூப்பிட்டான். ஆனா மர்டர் பண்ணணும் என்று நினைக்கல, சும்மா பயப்படுத்ததான் கத்தி கையில் வச்சான். ஆனா சண்டை ஆனதுனால அவன் அவளை குத்த வேண்டிய வந்துச்சு. 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கிற கொலீக்ஸ் தான். இவனை பூனே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொண்டு போனப்போ இவன் சொன்னது என்னன்னா, சுபுதா எப்பவுமே பொய் சொல்லி சொல்லி என்கிட்ட இருந்து பணம் வாங்குவா. அப்பாக்கு உடம்புக்கு முடியல, பிளீஸ் ஹெல்ப் பண்ணு, அப்பாக்கு ட்ரீட்மெண்ட்காக கொண்டு போகணும், சர்ஜரி நடத்தணும் என்றெல்லாம் சொல்லி அப்பப்போ இவன் கிட்ட இருந்து பைசா வாங்கிட்டு இருப்பான். இப்படியே போயிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு நாளைக்கு டவுட் வந்துச்சு. அவளோட ஊருக்கு போறான். அங்க போனப்போ அப்பதான் தெரிஞ்சது அவளோட அப்பாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. இது தெரிய வந்தப்போ அவனோட காசு அவன் திருப்பி கேட்டான். அவ கொடுக்க மறுத்தப்பதான் இந்த கொடூரமான நிகழ்வே நடந்தது. இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்ம மனசில் வர ஒரே ஒரு கேள்விதான், மனிதாபிமானத்தை மேல. இந்த வீடியோல பார்க்க முடியுது, அவளை குத்தி கொலை பண்றான். ஆனாலும் அவன் கிட்ட போய் அந்த கத்தி திருப்பி வாங்கவோ அந்த பொண்ணை காப்பாத்தவோ யாரும் முன் வரவே இல்லை. அது தவிர எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் அதிகபட்சம் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க ஆபீஸ் ஆனதுனால. இருந்தும் கூட எல்லாரும் வேடிக்கை மட்டும்தான் பாக்குறாங்க. அவளை குத்திட்டு அங்க இருக்கிற அவங்க கிட்ட அவ ஏதோ பேசிட்டு இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பையனை பிடிச்சு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது. இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக அந்த பையனை கஸ்டடியில் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இப்போ உயிரோட இல்ல. நீங்களே சொல்லுங்க, அந்த பொண்ணு பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அதுக்காக அவளுக்கு கிடைச்ச இந்த தண்டனை சரியா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.